ஜெயலலிதா மீதான சொத்து குவிப்பு மேல்முறையீட்டு வழக்கில் விசாரிக்க வேண்டிய முக்கிய அம்சங்கள் குறித்து திமுக பொதுச் செயலாளர் அன்பழகன் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது டெல்லி செய்தியாளர் நிரஞ்சனிடம் தற்போது கேட்கலாம். நிரஞ்சன், சொல்லுங்க, அன்பழகன் தாக்கல் செய்துள்ள மனுவின் விவரங்கள் என்ன? இந்த மனுவில் கர்நாடக உயர்நீதிமன்ற தீர்ப்பில் மேற்கொண்ட கணக்கீடு தவறுகள் குறிப்பிடப்பட்டுள்ளதா? அதாவது இந்த மேல்முறையீட்டு மனுவானது தற்பொழுது வருகின்ற பிப்ரவரி 2ஆம் தேதி முதல் தொடர்ந்து 3 நாட்கள், அதாவது 2, 3, 4 ஆகிய நாட்களில் தொடர்ந்து அடுத்தடுத்து நடைபெறவிருக்கின்றது. இதனை அடுத்து ஏற்கனவே உச்சநீதிமன்றம் ஜெயலலிதா மற்றும் கர்நாடக அரசு மற்றும் அன்பழகன் தரப்பினர் இந்த விஷயத்தில், அதாவது இந்த வழக்கின் முக்கியமான விசாரணைக்கு ஏற்றுக்கொள்ள வேண்டிய முக்கிய அம்சங்கள் குறித்து மனு தாக்கல் செய்யுங்கள் என்று உத்தரவிட்டிருந்தார்கள். அதன் அடிப்படையில் தற்பொழுது ஏற்கனவே கர்நாடக அரசானது அந்த மனுவினை தாக்கல் செய்திருந்தார்கள். அதனைத் தொடர்ந்து 2 நாட்களுக்கு முன்பு ஜெயலலிதா தரப்பினரும் அந்த மனுவினை தாக்கல் செய்திருந்தார்கள். இந்நிலையில் இன்றைய தினம் அன்பழகன் தரப்பினர் இந்த மனுவினை தாக்கல் செய்திருக்கின்றார்கள். இதில் பல்வேறு விவகாரங்கள் குறித்து குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அதுவும் குறிப்பாக கர்நாடக உயர்நீதிமன்றத்தின் நீதிபதி குமாரசாமி வழங்கிய தீர்ப்பில் உள்ள கணக்கீடுகளின் குற்றங்கள் குறித்து பல்வேறு விஷயங்கள் விரிவாக கூறப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக சொத்துக்களின் மதிப்பு எந்த விதத்தில் குறைத்து கணக்கிடப்பட்டது உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் குறித்து குறிப்பிடப்பட்டிருக்கின்றார்கள். அதுவும் குறிப்பாக இந்த ஊழல் தடுப்பு சட்டப்பிரிவின்படி அந்த ஜெயலலிதாவின் பெயரில் உள்ள அந்த நிறுவனங்களின் சொத்துக்கள் மதிப்புகள் மட்டும்தான் இவர்களது இந்த வழக்கில் சேர்க்கப்பட்டிருக்கின்றது. மற்றவர்கள், அதாவது இளவரசி உள்ளிட்ட மற்ற குற்றவாளிகளின் அந்த சொத்து விவரங்கள் எதுவும் சேர்க்கப்படவில்லை என்ற ஒரு முக்கியமான வாதமானது முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. அதே போல ஏற்கனவே கீழ் நீதிமன்றம், அதாவது கர்நாடக கீழ் நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பானது அனைத்து தரப்பிலும் ஆராய்ந்து பல்வேறு கட்டங்களாக விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வழங்கப்பட்ட ஒரு தீர்ப்பு. ஆனால் கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் வழங்கிய தீர்ப்பானது கர்நாடக அரசு வழக்கறிஞருக்கு கூட போதிய அளவான அந்த வாதங்களை முன்வைப்பதற்கான நேர அவகாசம் கூட வழங்காமல் உடனடியாக தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கின்றது. எனவே உச்சநீதிமன்றத்தில் அந்த கீழ் நீதிமன்றம் வழங்கிய அந்த தீர்ப்பின் அடிப்படையில் தீர்ப்பு வழங்கப்பட வேண்டும் என்று தற்பொழுது இந்த மனுவில் கூறப்பட்டிருக்கிறது. பானு, உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி நிரஞ்சன்.